ஓடிச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தானே என்ன, இன்றைக்கி சுவையான சிக்கன் கொத்து செய்ய போகிறோமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்ண நாள் செஞ்சு அவர் இன்றைக்கி செய்ய போகிறோமே. அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து கூட நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், சரக்குத்தூள், அரைச்ச கறித்தூள், முட்டைமா, கோப்பித்தூள் எல்லாமே இருக்குது. மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, நல்ல காத்தடிக்குது. நேற்றையில இருந்து காத்துங்க பாருங்க, செம்ம காத்தடிச்சு கொண்டு இருக்குது. பாத்தீங்களா, அப்படி ஒரு காத்தடிச்சு கொண்டு இருக்குது. அதால என்னது அங்க பாருங்க நண்பர்களே, பெரிய வேலை பார்த்து கொண்டு வரால. என்ன செய்றீங்க? கூட்டினீங்களா? கூட்டினீங்களா? இங்க பாருங்க, வா கூட்டுறாவா வந்து ரெண்டு ஒன்று. பொம்பளை பிள்ளை வேலை செய்தருது அம்மாக்கு. என்ன கூட்டுறீங்களா? சிரிப்பை பாருங்க, சிரிப்பை பாருங்க, சிரிப்பை. கூட்டுங்க. காத்து ஆளை தூக்கி கொண்டு போய் வெளியில விழுத்தாம இருந்தா சரி. அவ்வளவு காத்து நண்பர்களே. உங்களோட இடத்துல காத்து அடிக்குதான்னு மறக்காம சொல்லுங்க. இதை விட நல்ல காத்து, கதவெல்லாம் அடிச்சு பட்டாரண்டு அடிக்கிற அளவுக்கு காத்து அடிக்குது. விட்டியப்புறம் பாத்தீங்கன்னா மழையும் தூருச்சு நெசாடையா. ஆனா செம காத்தா தான் இருக்கு. வாங்க, நாங்க கடகடண்டு இப்ப பாருங்க 4:30 தானே, நான் மழை மப்பு மாதிரி இருட்டி கொண்டு இருக்குது. நாங்க கடகடண்டு கொத்து ரொட்டியை செய்வோம். வாங்க, கொத்து ரொட்டியை செஞ்சு நல்ல குழுகுலண்டு சாப்பிடுவோம். வாங்க. அதே நேரம் எங்களோட ஐஸ்கிரீம் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. என்ன அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நிறைய பேர் எங்களை பார்த்து நீங்களும் செஞ்சு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. வாங்க கடகடண்டு. பரோட்டாக்கு மா எடுத்திருக்கேன். இது வந்து ஓல் பெப்பர்ஸ் ஃப்ளவர் தான். இது வந்து எங்களோட சிலோன் பரோட்டா. சிலோன் பரோட்டாவில் நாங்கள் கொத்து ரொட்டி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இனி கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அப்படி குழைக்க வேண்டியதுதான். சில பேர் பரோட்டாவுக்கு முட்டை விட்டெல்லாம் குழைப்பினா, நான் அந்த சேட்டையெல்லாம் இல்லை. சும்மாவே தண்ணியை விட்டாச்சு, தேங்காய் எண்ணெயை மேலால் லைட்டாக கடைசியில் விட்டு குழைச்சி எடுத்தோம்னா சுவையான சிலோன் பரோட்டா வந்துரு நண்பர்களே. இப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்சி எடுப்போமா. இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி குழைச்சி எடுத்துட்டு பிரிச்சு எடுத்தோம்னா சரி. இப்போ இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு. இனி எல்லாத்தையும் தேய்ச்சி மடிச்செடுப்பேன். நான் நிறைய வீடியோ பரோட்டா வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக வாராக்கள் பார்ப்பீங்க தானே, என்ன அதால் திருப்பி காட்டுறேன் நண்பர்களே. இப்படி இந்த மாதிரி விரிச்சு விட்டாச்சு. அதை தேய்ச்சி அதுக்கு பிறகு இப்படி ஒரு மடிப்பு அடிச்சுட்டு இப்படி இதில் வைக்க வேண்டியது. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம். இப்போ பரோட்டாவை நாங்கள் கடகடன்னு போட்டு எடுப்போம். எடுத்துட்டா அதை வெட்டிட்டு முதல் தேய்ச்சிட்டு எடுப்போம். இப்படி கையாலேயும் நாங்கள் தேய்க்கலாம், இல்லாட்டி இப்படி சப்பாத்தி கட்டையாலையும் தேய்க்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இங்கே தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு பரோட்டாவை கடகடன்னு போட்டு எடுக்க வேண்டியா. திருப்பி போடுவோம். அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் பண்ணிட்டு பாருங்க. பரோட்டா நல்லா சுடுபட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டு இன்றைக்கு பரோட்டா மாஸ்டர் வர இல்லை, ஒரு வேலையாள். அதால் சோபா பரோட்டா மாஸ்டர் ஆகிட்டா. பார்த்தீங்களா, யாருக்கிட்ட சேட்டேன்டா அம்பி பார்த்தீங்களா, அடிச்சாச்சு. ஓகே, பரோட்டா மாஸ்டர்ஸா. இனி இதே மாதிரி நண்பர்களே கடகடன்னு எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியது. ஜூட் இல்லை, அதனால நானே பரோட்டா சுட வேண்டியிருக்கு. இல்லாட்டி கடகடன்னு நான் போட்டு கொடுத்து அவர் தண்டி தந்துடுவேன். தம்பி சூப்பர். அந்த அன்னைக்கு போய் கொண்டிருக்கு அங்கே வரைக்கும் நண்பர்களே முகிலுக்கு மரணி பிளேன் போகுது, ஏரோப்ளேன். இவாதான் காட்டலாம். அதான் இப்படியே போகுது ஏரோப்ளேன். பார்த்தீங்களா ஜெயலி, இந்த பக்கத்தால் இப்படியே வந்து இப்படியே போகுது, போய் கொண்டிருக்க. அந்த முகிலுக்கு தெரியுது இருட்டா இருக்குதா, காத்துக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போகும். என்ன கொஞ்சம் கவனமா போகணும். இப்போ பாருங்க, பரோட்டா எல்லாம் சுட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. பாருங்க கொத்துக்கு எப்படி இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. சும்மாவே சாப்பிடணும் போல இருக்கு நண்பர்களே. அப்படி இருக்கு. இங்கால
கொத்துரொட்டிக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சாச்சு. கேரட், லீட்ஸ், கோவா, இது வெங்காயத்தாள் விளந்தா நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் வேறு மரக்கறி சேர்க்குறேன்டா சேர்க்கலாம். இது பாருங்க சிக்கனை கழுவி வச்சிருக்கேன். இது வந்து பொரிச்சிட்டு சேர்க்க போகிறேன். இது விளத்தையும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இந்த ஒரு லெக் பீஸ் இதை போட்டு அப்போ இந்த குழம்பு விடையக்க நல்லா இருக்கும். இல்லை அது நாங்கள் கொத்துரொட்டியில் விட்டல பிரட்டணும். ஓ அப்போ நல்லா இருக்குமில்ல. அதால ஒரு கொஞ்சம் விளத்தையும் போட்டு நீங்கள் லெக் பீஸ் எடுங்க. ஊற்றி அப்படி ஊற்றி சாப்பிடலாம். பிரட்டித்தான் சரியா சட்டி சூடாட்டும். இப்போ இறைச்சி கறிக்கு வந்து எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் வதங்கட்டுக்கும். பொரிக்கிறதுக்கு இந்த முள் இல்லாமல் சதையை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதோட உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள், இனி இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்படியே கிடந்து ஊறுறதுக்குள்ள நான் அங்கே கறியை ரெடி பண்ணிட்டு பொரிச்சிடுவேன். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். இனி இதோட தக்காளி பழம், தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு சிக்கனை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாவியாட்டுக்கும். சூடாயிட்டு நாங்கள் பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை பொரிச்சு எடுப்போம். இப்போ பொரியட்டும். பாருங்க சிக்கன் அவிஞ்சு வருது. நல்லா ஆக கூட அவிய விட இல்லைன்னா கணக்கு அவிஞ்சோடனே அதுக்கு பிறகு நாங்கள் கறி பவுடர்லாம் சேர்த்துட்டோம்னா பிறகு அப்படியே சேர்ந்து அவிஞ்சு வரும். இப்போ நாங்கள் கறித்தூளை சேர்ப்போம். எங்களை உரைப்புக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துட்டு இதோட வந்து உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி, எங்களோட கறியோ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். கூட வேணுமெண்டா கூட, குறைய வேணுமெண்டா குறையவா கலந்து விட்டுட்டு இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இப்போ கலந்து விடுவோம். இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு அப்படியே உருளைக்கிழங்கு எல்லாம் அவிஞ்சு மிச்ச இறைச்சியும் அப்படியே வெந்து வந்துடும். ஓகே நண்பர்களே, இப்போ எல்லாம் ரெடி. நாங்க கொத்து போட வேண்டியதான். சட்டியை வைப்போம், கொத்து ரொட்டியை ரெடி பண்ணுவோம். கொத்துறது வாங்கணும், சதுரமா பெருசொண்டு வாங்கணும். வாங்கி உங்களுக்கு டக்கு டக்கு சொல்லக்கூடாதப்பா. நாம செய்யறதே டக்கு நிண்டை கொண்டு செஞ்சு அடுத்த நாள் அதை கப்பி பிடிச்சி தாக்க செய்யறாங்களோ. நான் தெரியாதனமா வாய விட்டுருவேன். மகன் சொல்ல அம்மா சும்மா இருங்க சும்மா இருங்க வேந்து நீங்க உள்ளாரி விட்டுருவீங்க. நீங்க செய்யும்போது அவங்க கொண்டு வந்துருவாங்க. வேற யாராவது மண்டுவாங்க. அது சரிதானே. சாரி, நாங்க வேண்டே இல்லை, தோசை கல்லும் வேண்டே இல்லை, நாங்க ஐஸ்கிரீமும் செய்யலேண்டா. சட்டி சூடாட்டு. சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். காத்து நண்பர்களே, சரியான காத்து எல்லாம் அங்கங்க வச்சிருக்கிறோம் பாருங்க. பறக்கும் பண்ணு கடுங்காத்து. வெண்ணெய் சூடாட்டும். அடுப்பு வந்துட்டு இது சரியான காத்து நண்பர்களே, கஷ்டமா இருக்கு. வாரம் பூட்டிட்டு வாரம். சூடாயிட்டு இஞ்சி உள்ளியே இடிச்சு வச்சிருக்கேன்னு சேர்ப்போம். கொஞ்சம் லைட்டா பொரியட்டுது பாருங்க. காத்த பாருங்க, சரியான காத்து நண்பர்களே. இதோட வந்து பச்சை மிளகாயை இந்த மாதிரி வெட்டி இருக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ப்போம். அப்படியே தக்காளி பழத்தையும் சேர்ப்போம். உண்டாவே என்ன வதம் கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து கேரட் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கேரட்டையும் லீட்ஸையும் சேர்ப்போம். சேர்த்து கலந்து விடுவோம். இதோட வந்து கோவாவும் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இந்த மரக்கறியில் இருக்க தண்ணியிலே அப்படி அவிஞ்சு வதங்கி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம்.
சேர்த்துட்டு கலந்துடுவோம். அப்படியே அவிஞ்சு வதங்கட்டும். இப்போ பாருங்க மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கி வருது. இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட கட்டத்தூள், என்ன காத்து நண்பர்களே, எல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இனி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கட்டி விடுவோம் பாருங்க. ஓகே, ரவுண்டு கட்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் எல்லாம் முட்டை எடுத்து வச்சுக்க. என்னடா 2 முட்டை தான் இருக்குது, மற்ற முட்டை பாக்ஸையும் கொண்டாங்குவா. முட்டையை ஊற்றுவா. இந்த முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்து வறுத்துடுவோம். இப்போ இந்த மரக்கறியை சேர்த்து கலந்து விடுவோம். இனி இதோட நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்ப்போம். சிக்கன் அவ்வளோந்தான். நீங்கள் எடுத்துட்டீங்களோ, ஆட்டையை போட்டிங்களோ? சரி, அவ்வளோந்தான். மற்றதில் கொஞ்சம் குழம்பு வச்சிட்டோம். அதுக்கு பிறகு இங்கால நாங்கள் கறி ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்க. இந்த கறியில் கொஞ்சத்தை விடுவோம். ஆனமன்னு சொல்லலாம், கறியன்னு சொல்லலாம் நண்பர்களே, சரியா? சேர்த்து இப்படி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் கறி கணக்காக விடலாம், சரியா? அதுக்கு பிறகு இந்த ரொட்டி நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் தானே, அது சேர்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து சூடு. உங்களோட ஹெல்ப்பை தாங்க வேன் இந்தாங்க. இப்படி இது கஷ்டம் நண்பர்கள். எங்கே பாருங்க, இப்படி கிண்டல் அவங்க இப்படி இந்த மாதிரி எப்படி கிண்ட வட்டியா. இது நான் என் பழைய மெத்தட், சரியா? அதை பார்த்து நிறைய பேர் செய்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மாதிரி இப்படி 2 கரண்டியை வச்சு இப்படி கிண்ட வேண்டியா. அடுத்த முறை கொத்து வந்தாங்க கிண்டி விடுங்க. ரைட், பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிண்டோணும். கிண்டி கொண்டு வரையக்குள்ள இனித்தான் நான் இதில் வெங்காயத்தாள் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்க போகிறேன். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்படி சேர்க்க அது சாப்பிடக்க நல்லா நறுக்கு கடிபடைக்க நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்குறேன், கொஞ்சம் இதோட கொஞ்சம் தக்காளி சாஸ். கலந்து விட்டா சரி, வேறு ஒன்றுமே தேவையில்லை. கலந்துட்டு வைக்கினா சூப்பரான கொத்து ரெடி. கொத்து ரெடி ஆயிட்டு இறக்குவோமா? ஓகே, இறக்குங்க பாப்போம். சரி, காணும் 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 பாருங்க நண்பர்களே, சுவையான கொத்து ரெடி. சரிங்களா? பாருங்க, கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கொத்து, சிக்கன் கறி இருக்கு. இதுக்கு பெஸ்டா ஒரு ஆம்லெட். ஆம்லெட் போட்டால் நல்லா இருக்கும். இதுக்கு மேலால கொஞ்சமா உப்புத்தூள் அவியட்டும். பாருங்க, ரெடி. இது மற்ற பக்கம் திருப்பி போடக்கூடாது, இப்படியே தான் சாப்பிடுவோம், அப்போ நல்லா இருக்கு. யாரும் அவியலோட ஹாஃப் ஆயில்னு சொல்லிக்கணும், செம்மையா இருக்கு. இதே மாதிரி மெட்டாக்களுக்கும் பொரிச்சிட்டு வா. ஓகே, வாங்க சாப்பிடுவோம். பாருங்க, சுவையான கொத்து வெங்காயம் எல்லாம் வெட்டி அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எனக்கு அப்படி ஒட்டாம அப்படியே பொலண்டு வந்திருக்கு, உதிரி உதிரியா. ஓ, வெங்காயம் விழுந்துச்சு, அது பரவாயில்லை, எடுப்போம் நாங்க.
காணும். இதோட omelette சரிங்களா? கறி வேணுமென்றாலும் விட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் விடுவோமா? எனக்கு பெருசா சிக்கன் வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கு கறியோட சாப்பிட போறேன். சிக்கன்ல இருந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட போறேன். வாங்க சாப்பிடலாம். பிளேன் கோப்பியும் போட்டாச்சு. ஓகே, வாங்கோ சாப்பிடலாம், கோப்பி குடிக்கலாம். கோப்பியும் போட்டுக்கொண்டு வந்தாச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோடையும் சாப்பிட்டு குடிப்பினோமா, நான் கொக்கோ கோலா வேணாம், சரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நான் சுட சுட எங்களை சோபா சோஸ் கோப்பி தூள்ல பிளேன் கோப்பி போட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா? வாங்க சாப்பிடலாம். தம்பி அம்மோட குதிரை எடுத்துதாலாம் இருக்கா. ஓகே, இப்போதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நண்பர்களே எனக்கு. பார்த்தீங்களா? பாருங்க எப்படி இருக்கு. ஒரு வாய் சாப்பிடுவோம். ரொம்ப போங்க, ஆட்டி தூள் போங்க. கறியே தேவையில்லை நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? ஆனாலும் கறியோடு இப்படி சாப்பிட்டு பார்ப்போம். இது பாருங்க, அது அவியல் எப்படி இருக்கு. இப்படி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மறக்காம ஒரு லைக்கை போட்டு போங்கப்பா. அப்படியே ஆட்டிதும் நம்பவே முடியல. அப்படி இது வந்து இறைச்சிக்கறி. நான் வந்து சிக்கன் பெருசாக நாட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. பொரிச்சதாண்டா ஓடும் நண்பர்கள். இங்கே பொரிச்ச சிக்கன் எல்லாம் போட்டுருக்கு. அப்படி ஒரு சேர்த்து வேற லெவல். முட்டையும் வச்சு சாப்பிட மறந்துட்டீங்க. சாப்பிட்டு இருப்போம்மா கறியோட. கறியோட இப்படியும் சாப்பிடலாம். லஞ்சிட்டா இந்த ஆஃப் எடுத்து தரீங்க நேற்று. செம்மையா இருக்கு. இப்படி சாப்பிடு. அது தூள் போங்கப்பா, செம்மையா இருக்கப்பா. இப்படித்தான் சாப்பிடணும். இப்படி இப்படி நொட்டி நொட்டி இப்படி இப்படி குறைச்சி அப்படி சாப்பிடக்கூடாது. அள்ளி சாப்பிடணும். படிவா இப்படி கிள்ளி அப்படி அள்ளி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி குனிஞ்சு சாப்பிடணும். அப்படி இருக்கு. செம்ம நண்பர்களே, வேற லெவல். நான் அப்படியே சாப்பிட்டு இருப்பேன் விட்டா. இந்த குழம்பையும் சேர்த்து நான் சொன்ன மாதிரி அதோட முட்டை சரியா, அதோட பாருங்க பொரிச்ச சிக்கன் எல்லாத்தையும் வச்சு அப்படியே சாப்பிடுங்க. வெங்காயம் உண்மையா வேறு லெவலாக்கு. கடையில் கொத்தோட்டி இடம் வாங்காதீங்க. மாசத்துல ஒருக்கா சரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவலா. ஆஹா, அப்படியே இதமா இறங்குது நண்பர்களே, தெரியுமா? கோப்பி இறங்கிக்க வேற லெவலா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் சும எடுத்து இது ஜாபம்.